பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி விரும்பிவோடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசெய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமானார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணம், அதன்கண் திருநகர படலம் பாடல் பாடலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். திருநகரத்திலே வீதிகளின் சிறப்பை எல்லாம் கூறினார். இருக்கைகளின் சிறப்பை கூறுகின்றார். குடியிருப்புகள், ஆதிக்காரர்கள் சேர்ந்து வாழ்கின்ற தன்மை என்பது பழங்காலத்திலே இருந்தது. இந்த முறைப்படி அந்தணர் இருக்கை, அரசர் இருக்கை, வணிகர் இருக்கை, வேளாளர் இருக்கை ஆகியவற்றை பார்த்தோம். அடுத்து மற்றையோர் இருக்கை, 107வது பாடல். ஏனைய சாதிகள், 4 வகை வருணங்கள், பெரிய வருணங்கள். ஏனைய வருணங்கள் அவற்றின் கீழே வருகின்ற வருணங்கள். 4 வகை வருணங்களிலே உயர்ந்த என்று சொல்லப்பட்ட வருணத்தாரும், அதனினும் இழிந்த என்று சொல்லப்பட்ட வருணத்தாரும் தமக்குள் திருமணம் புணர்ந்து பெறுகின்ற பிள்ளைகள். அவர்கள் அனுலோமர் என்றும் பிரதிலோமர் என்றும் 2 வகையாக கூறப்படுவார்கள். தகப்பன் உயர் சாதியாக இருந்தால் பிறக்கின்ற பிள்ளை அனுலோமர் என்று சொல்லப்படும். தாய் உயர் சாதியாக இருந்தால் அவ்வாறு பிறக்கின்ற பிள்ளைக்கு பிரதிலோமர் என்று சொல்லப்படும் பெயர். இப்படிப்பட்ட அனுலோமர் பிரதிலோமர் ஆகின்ற சாதிகள், இந்த 4 வருணங்கள், அனுலோமர்கள், பிரதிலோமர்கள், இந்த 6 வருணங்களிலும் அடங்காமல் அறியப்படாமல் இருக்கின்ற வருணங்கள். அப்படிப்பட்ட சாதிக்காரர்களும் அவர்கள் என்று தனித்து பிரத்யேகமாக வாழ்வதற்கென்று இருப்பிடங்கள் இருக்கின்றன என்பதை இந்த 107வது பாடல் நமக்கு காட்டுகின்றது. 4 வகை வருணத்து உயர்குடி பிறந்த நல்லவர் இருக்கையை சூழ்வ. நன்று பெரிதாகும் என்ற அந்த தொல்காப்பிய சூத்திரத்தின்படி நல்லவர் என்றால் பெரியோர் என்ற பொருளிலே வருகின்றது. வேத நெறிப்படி அமைந்த வைதிக நெறியிலே ஒழுகின்ற அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற 4 வகை வருணத்தாரும் உயர்ந்தோர் என்றே கருதப்படுவர், பெரியோர் என்று கருதப்படுபவர். இந்த பெரியோர் என்று கருதப்படுகின்ற 4 வகை வருணத்தாருடைய இருக்கையை சூழ்ந்து ஏனைய வருணத்தாரின் இருக்கைகள் காணப்படுகின்றன. அவர் யாவர் என்று கேட்டால், சால்புறும் அவரில். சால்பு என்றால் அமைதி, அமைதியாக வாழ்கின்ற அவர்களிலே. அமைதி என்பது எப்போது கிட்டும்? தத்தமுக்குரிய வருண ஆசிரம அறங்களை பேணி வாழ்கின்ற நிலையில்தான் மனித மனத்திலே அமைதி தோன்றும் என்பதனால அந்தணர் தமக்குரிய வழக்கத்தையும் ஒழுக்கத்தையும், ஏனைய வருணத்தாரும் தமக்குரிய வழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் பிறழாது கடைபிடிக்கின்ற காரணத்தினாலே சால்பினை பெற்றிருக்கின்றார்கள், அமைதியோடு இருக்கின்றார்கள். சால்புறும் அவரில் உயர்ந்தவர் இழிந்தோர் தங்களுள் குழி.
மணந்து அளித்த பால்படும் ஏனை சாதி வேதத்தோர் பலர்களும். இந்த 4 வருடத்திலே சொல்லப்பட்ட வரிசையிலே கிரடேஷன் இருக்கின்றது. அந்தனர் என்பவர் முதன்மை பெறுகின்றார்கள். அவருக்கு அடுத்த 2வது நிலையிலே அரசர் இருக்கின்றார்கள். 3வது நிலையிலே வணிகரும், 4வது நிலையிலே வேளாளரும் இருக்கின்றார்கள் என்பதனால இவ்வாறு சொல்லப்பட்ட வைதிக நெறியிலே ஒழுகின்ற 4 வகை நல்லவர் அவர்களுக்குள்ளே உயர்ந்தவர் இழிந்தவர் குழி சேர்ந்து மணந்து அளித்த அவர்கள் திருமணத்தினாலே உணர்ந்து அளித்த ஏனைய சாதிகள். சாதி பேதத்தோர் என்று சொல்லும் பொழுது அவர் யாவர் என்று கேள்வி வருகின்றது. தகப்பன் உயர் சாதியாக இருந்தால் பிறக்கின்ற பிள்ளைகள் அனுலோமர்கள் என்று கூறப்படுவார்கள். மாறாக தாய் உயர் சாதியாக இருந்தால் பிறக்கின்ற பிள்ளைகள் பிரதிலோமர் என்று கூறப்படுவார்கள். இவர்கள் தத்தம நெறியின் தமக்கு உரிய நெறியிலே சீரராய்த்து அன்றி அவர்களுக்கென்றும் ஒழுக்கம் உண்டு. அவர்களும் சிறந்த ஒழுக்கசாலிகளாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்களுக்கென்று வரையறுக்கப்பட்ட ஒழுக்கத்தினை கடைபிடித்து அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஒரு சாதிக்காரர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் என்பதனால துவன்றி என்று சொன்னார். நெருங்கி வாழ்ந்தார்கள். மரபுளி ஒழுகும் திருமலி பல்வகை கொடியே. உளி என்பது 3ஆம் வேற்றுமை பொருளை தருகின்றது, ஒரு இடைச்சொல். மரபுளி என்றால் மரபுடு பொருந்த அல்லது மரபினால், மரபு வழி என்பது பொருள். ஒழுகும் என்றால் வாழும். திருமலி பல்வகை குடியே, செல்வச் சிறப்போடு விளங்குகின்ற பலவிதமான குடும்பங்கள். குடி என்பது குடும்பம் என்று வருகின்றது, ட்ரைப் என்று கூறுகின்றோம். கல்வி கேள்வி ஒழுக்கங்களிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு குடும்பம் என்று. இது சாதி அல்ல, சாதிக்குள்ளே ஒரு ட்ரைப், குலம், குடும்பம் என்று கூறப்படுவது. இவ்வாறு செல்வ சிறப்போடு பல குடும்பங்கள் வாழ்கின்றார்கள் பல்வகை சாதியிலும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இவர்களிலே சிரமப்படுவோர் யாரும் இல்லை, எல்லோரும் இன்புற்று வாழ்கின்றார்கள் என்பது பொருள். அடுத்தது கழகம். கழகம் என்றால் திருக்குறள் காலத்திலே கழகம் என்ற சொல்லுக்கு நல்ல பொருள் கிடையாது. சூதாடுவர்கள் குழுமுகின்ற இடம்தான் கழகம். ஆனால் கழகம் என்பது பிற்காலத்திலே பெரியோர் கூடுகின்ற அவைக்கும் வந்து சேர்ந்தது. லிட்டரரி கிளப்ஸ், சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் என்று பலவிதமான கலைக்கழகங்கள் என்று பார்க்கின்றோம். சங்கம் என்ற சொல்லுக்கு கழகம் என்ற சொல்லினை ஒரு பொருள் கொண்ட சொல்லாக பயன்படுத்தினார் முதலிலே பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட்டு புராணத்திலே. கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்து ஆய்ந்தை பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ என்று சங்கத்திலே தலைவனாக இருந்த கடவுளை கழகத்திலே ஒரு பிறவனாக இருந்தான் என்று அவர் கூறினார். கழகம் என்பது பெரியோர் குழுமுகின்ற இடம். சிறந்த மதிநுண்மை படைத்தவர்கள், பல கலைத்துறைகளிலே ஆழங்கால் பட்டிருப்பவர்கள். அவர்கள் தங்கள் கல்வி நுணுக்கங்களை ஆராய்ந்து அளவலாவி சிறந்த முடிவுகளுக்கு வருகின்ற இடமாக திகழ்வது கலைக்கழகங்கள். அப்படிப்பட்ட கலைக்கழகங்கள் பல இருக்கின்றன காஞ்சிபுரத்துல. இன்றைக்கும் நம்முடைய அளவாய் பெருமான் சுக்கநாத பெருமானுடைய அந்த கோயிலிலே திருவள்ளுவர் கழகம் என்று பார்க்கின்றோம். அதுபோல கழகங்கள் இருக்கின்றன என்று கொள்ள வேண்டும். வளரிலை தருப்பை நுனியன கூர்த்த மதியினர் தொன்று தொட்டு உடைய பழகரு கேள்வி பயிற்சியர் மேற்கோள் முதல் பகர் முன்றினும் தெருட்டி இளையருக்கு உணர்த்தும் இலக்கண நெறியோர் ஈரிரு புலமையர் தம்முள் கலவிகள் இகந்து குழாங்குழாமாகி கலை தெரி கழகமும் பலவால். இலைவளர் தருப்பை நுனி. தர்ப்பம் என்பது ஒரு புல்லு. அந்த புல் இருக்கின்றதே, அதனுடைய நுனி அந்த புல் என்பது இலையாகவே இருக்கின்ற ஒரு புல். புல் முழுவதும் இலைதானே. ஆகவே நீண்டு வளர்கின்ற இலையாகின்ற தன்மையை கொண்டிருக்கின்ற தர்ப்பை என்ற அந்த புல், அதனுடைய நுனி கூர்ப்பாக இருக்கும்.
கூறியதாக இருக்கும். அந்த தர்பை புல்லினுடைய நுனியை போல கூர்த்த அறிவு கொண்டவர்கள், நோக்கரிய நோக்கு கொண்டவர்கள், நுணுக்கரிய நுண்ணறிவு கொண்டவர்கள், குஷாகிர புத்தி என்று சம்ஸ்கிருதத்திலே கூறுவார்கள். குஷம் என்றால் தர்ப்பம், அக்ரம் என்றால் நுனி. அதனுடைய நுனி போன்ற கூர்த்த மதிப்படைத்தவர்கள், அதாவது எதையும் நுணுகி ஆராய்கின்ற இயல்பு கொண்டவர்கள் அவர்கள். தொன்று தொட்டு உடைய பழகரு கேள்வி பயிற்சியர், அவர் கேள்வியிலே பயிற்சி கொண்டவர்கள். கேள்வி என்றால் பெரியோர்கள் மூலம் அரிய பெரிய பொருள்களை கேட்டு வருவது சிரவணம். இந்த சிரவண பத்ததி அறங்களையும் நீதிகளையும் கலைநூல் பொருளையும் அவற்றை ஏற்கனவே ஆழங்கால்பட்ட அறிந்தவர் எடுத்து கூற அவர் திருவிடையிலே அமர்ந்து கேட்டல் என்பது கல்வியிலே ஒரு சிறப்பு வகை. கற்றலின் கெட்டலே நன்று என்று கூறுவார்கள். அந்த கேள்வி செல்வம், செல்வத்தின் செல்வம் செவிச்செல்வம். அந்த கேள்வி செல்வம் இருக்கின்றது, அது அதனுடைய மரபு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அது உலகம் தொடங்கிய அன்றிலிருந்து இருக்கின்றது. தொன்று தொட்டு உடைய கேள்வி, தொன்று தொட்டு இருத்தல் என்பது கேள்விக்கு அடைமொழி. அந்த கேள்வியிலே இவர்கள் பயிற்சி கொண்டவர்கள் என்றால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நிரம்ப கேட்டவர்கள். இவ்வாறு நிரம்ப கேட்பதனால என்ன பலன் என்று கேட்டால், பொதுவாக தாமாக ஓதி உணர்தலினும் தக்கோர் வாயிலாக கேட்டு அறிதல் என்பது, தாமாக ஓதி உணர்தலிலே ஒருவனுக்கு ஐயம் திரிவு ஆகிய குற்றங்கள் உண்டாகலாம். ஓதுகின்ற நூலுடைய பொருளை உள்ளவாறு அறிவதற்கு பதிலாக அதனை திரித்து அறிதலும், அறிந்தவற்றிலே தீராத ஐயம் கொண்டிருத்தலும் ஆகிய குற்றங்கள் நிகழலாம், கற்றலிலே நிகழும். அந்த குற்றங்கள் நிகழாது கேள்வியிலே என்பதனால கேள்விக்கு சிறப்பு. பழகரு கேள்வி என்று சொன்னார். பழகினை இல்லையாக செய்கின்ற கேள்வி, அறுக்கின்ற கேள்வி. பழகு என்றால் குற்றம். பழகரு துளையான் கிளர் பணிந்திலே பரகதி புகுவானே என்று திருச்சதகம் திருவாசகத்துல, பழகு அறுத்துளையான் உயிர் குற்றமாகின்ற மலத்தினை போக்கியவன். இங்கு கூறப்படுவது கல்வியிலே இயல்பாக ஏற்படுகின்ற ஐயம் திரிவு ஆகிய குற்றங்கள். அந்த குற்றங்கள் நீங்குவதற்கு கேள்வி வேண்டும். அந்த கேள்வியிலே இவர்களுக்கு பயிற்சி இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் இளையருக்கு இலக்கண நிலையை உணர்த்துகின்றார்கள் என்று சொன்னார். இளையர் என்றால் என்ன அப்படின்னா, தம்மிலும் அறிவிலும் அகவையிலும் சிறியோர்கள். இளமை, யூத் என்பது அகவையில் சிறுமை மற்றும் அறிவிலும் சிறுமை. சிறுமை என்பது இங்கு குறையினை கூறவில்லை, வயது குறைந்திருக்கின்றார்கள் என்பதனால இன்னும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியன நிரம்ப இருக்கின்றன. அறிந்தவை சில, அறிய வேண்டியவை பல என்பதுதான் இங்கு இளமை. ஆனால் இவர்கள் எதனையும் கேட்டு அறியத்தக்கவர்கள். ஆங்கிலத்தில் கூறுவார்கள், heard melodies are sweet, those unheard are sweeter. நாம கேட்ட சங்கீதம் இன்பமா இருக்கு, கேட்கப்பட வேண்டிய சங்கீதம் இன்னும் கேட்க இருக்கின்ற, கேட்கப்படாது எஞ்சி இருக்கின்ற இசை என்பது மேலும் இனிதாக இருக்கும் என்பதனால இந்த மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள் படித்துக் கொண்டே இருக்கலாம் என்பதனால அவர்கள் அறிவுக்கு ஒரு எல்லை இல்லை. ஆகவே அதுல அவர்களுடைய சிறப்பும் காணப்படுகின்றது. அகவை சிறியதாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் இன்னும் எஞ்சிய நாட்களிலே நிரம்ப ஆசிரியர்களிடத்திலே கேட்டு அறிவினை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதனால இளையர் என்பது அவர்களுக்கு ஒரு பெருமையும் கூட. இதே நம்முடைய சிவஞான முனிவர் இளையர் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் வரைந்திருக்கின்றார் வேறொரு இடத்துல. எப்படின்னா, கோடலும் உள்ளத்து அமைத்தலும் வல்லார் குழவி பருவத்தர் அல்ல என்றால், ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு பொருளை எந்த பொருளிலே கருதி கூறுகின்றாரோ அதே பொருளிலே, அதே ஃப்ரீக்வன்சியில ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள். சொல்லுகின்ற பொருளினை அவர்கள் நினைக்கின்றபடியே புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். இந்த குணத்திற்கு வேதாந்த நெறியிலே சமாதானம் என்று பெயர். இது ஒரு முக்தியை விரும்புகின்ற மாணவனுக்கு தேவைப்படுகின்ற அறுவகை அருங்குணங்களிலே ஒன்று.
சமதமாதி ஷட்குண சம்பத்தி என்று கூறுவார்கள். அதிலே சமாதானம் என்ற ஒன்று ஆசிரியர் எதனை எது கருதி கூறுகின்றாரோ அதனை அவ்வண்ணமே அறிதல் சமாதானம். உள்ளத்தமைத்தலும் அல்லார், உள்ளத்திலே மறவாது பொருத்தி கொள்கின்ற ஆற்றல் கொண்டவர்கள். எல்லாம் ஒரு குழந்தைகிட்ட எதிர்பார்க்க கூடாது. ஒரு சிறு குழந்தை சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் கொள்ளாது, ஏற்றுக்கொண்டதை உள்ளத்திலே பொருத்தி கொள்ளவும் கூடாது. அது அதனை கைவிட்டு விட்டு மறந்து விளையாட்டாக பல வேறு பொருள்களே நாட்டம் கொள்ளும். இப்படிப்பட்ட குழந்தை பருவத்திற்குரிய குற்றங்கள் இல்லாதவர்கள், இளையவர்கள், ஆனால் கல்வியிலே நாட்டம் கொண்டிருப்பவர்கள், இவர்களை முதுக்குறை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் இளையவர்கள். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் குட் ஸ்காலர்ஸ் என்று சொல்லணும். ஸ்காலர் என்ற சொல் ஸ்டூடெண்ட் என்ற பொருளே வருகின்றது, மாணவன் என்ற பொருளே வருகின்றது. அப்படிப்பட்ட தகுதி படைத்த மாணவருக்கு இலக்கண நெறியினை இவர்கள் உணர்த்துவார்கள். யாரு? கழகத்திலே இருக்கின்ற தர்பை நுனியை போன்ற கூர்த்த மதியினை கொண்ட அறிஞர்கள் உணர்த்துவார்கள் என்று சொன்னார். இலக்கணம் என்று இங்கு சொல்லப்படுவது தருக்கம், வாத நூல். அந்த தர்க்க சாத்திர உண்மைகளை எவ்வாறு உணர்த்துவார்கள் என்று இங்கு சிவஞான முனிவர் கூறுகின்றார். சிவஞான முனிவர் சிவஞான போதத்திற்கு 2 வகையான உரைகள் எழுதிய பெரியவர் என்பதனால அந்த கருத்திலே இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். தாங்கள் எடுத்து விளக்க வந்த உண்மையினை நிறுவுவதற்கு 3 உறுப்புகளை கொண்டிருப்பார்களாம் அவர்களுடைய சொற்றொடரில். அவை என்னன்னு கேட்டா, மேற்கோள், முதல், பகர் 3 என்ற மேற்கோளை முதலாக கொண்டு சொல்லப்படுகின்ற 3 அவையாவை சிவஞான போதம், ஆசிரியர் மெய்கண்டார் அருளிய விருத்தி உரை, அதோடு கற்றவர்களுக்கு இது தெரியும். நூற்பாவிலும் அந்த நூற்பா நுதலுகின்ற கருத்தினை சொல்லிவிட்டு அந்த கருத்திற்கு விளக்கமாக அதிகரணங்களை அமைப்பார். அந்த நூற்பாவினை பல பகுதிகளாக பிரித்து அதிகரணங்களை அமைப்பார். ஒரு அதிகரணத்திலும் ஒரு செய்தி முக்கியமாக சொல்லப்படும். அந்த செய்தியினை நிறுவுவதற்கு முதலிலே செய்தியினை எடுத்து கூறுவார். செய்தியினை எடுத்து கூறுவதற்கு மேற்கோள் என்று பெயர். வடமொழியிலே பிரதிஜை, ஆங்கிலத்திலே ப்ரொபோசிஷன் என்று கூறுவார்கள். நாம் கூற வந்த செய்தி, நம்முடைய கொள்கை, கோட்பாடு, உண்மை, தியரம் என்ன, ப்ரூவ் பண்ண வேண்டிய தியரம் என்னன்னு கேட்டா அதான் ப்ரொபோசிஷன் அல்லது மேற்கோள். அந்த மேற்கோளை நிறுவுவதற்கு ரீசனிங் வேண்டும். அதனை ஏது என்று சொல்வார்கள். வடமொழியில் ஹேத்து, தமிழிலே ஏது. அந்த ஏதுவினை விளக்கிக் கொள்வதற்கு ஏது எவ்வாறு இயங்குகின்றது என்பதனை உலகியலிலே நாம் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டினை கூறி நிறுவ வேண்டும். அந்த எடுத்துக்காட்டு என்பது உதாரணம் என்று சொல்லப்படும் அல்லது திருஷ்டாந்தம் என்று சொல்லப்படும். திருஷ்டாந்தம் என்றால் கண்கூடாக உள்ளது என்பது பொருள். அப்படி ஏது கண்கூடாக உள்ள ஒரு பொருளிலே பயன்படுவதை பார்க்கின்றோம். அதனை கொண்டு அதே ஏதுதான் நமக்கு தெளிவாக இல்லாத நம்முடைய மேற்கோளிலும் பயன்படுகின்றது என்று அந்த ஏதுவின் மூலமும் எடுத்துக்காட்டின் மூலமும் மேற்கோளினை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தர்க்கவினை இளையவர்களுக்கு முதியோர்கள் உபதேசிப்பார்கள். அப்படி உபதேசிப்பவர்கள் அந்த கழகங்களிலே இருக்கின்றார்கள். அந்த கழகங்களிலே இப்படி இருக்கின்றவர்களிலே ஈரிரு புலமையர்கள் இருக்கின்றார்கள். ஈரிரு என்றால் 4 விதமான புலமைகள். புலமை என்றால் அறிவு, புலன் என்றால் அறிவு. 4 விதமான அறிஞர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா, அது யார் 4 விதமான அறிஞர்கள் அப்படின்னு கேட்டா, 4 வகைப்படுவார்கள். அவர்களை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஆசு கவி இல்ல, கவி, சமகன், வாதி, வாக்கி என்று 4ஆக கூறுவார்கள். கவிஞன் என்றால் யார் அப்படின்னு கேட்டா, ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் 4 வகை கவிகளை பாடுவோர் கவிகள் என்று கூறப்படுவார்கள். புலவர் என்றால் அறிஞர் என்பது பொருள். புலவர் என்றால் செய்யுள் பாடுகின்ற கவிஞர் என்பது பொருள் இல்லை. அந்த புலவர் 4வரிலே ஒருவர் தான் கவிஞர்.
கவிஞர் என்பவர் யாருன்னு கேட்டால் பாடல் பாடுபவர், 4 வகையான பாடல்களை பாடுபவர். ஆசு கவி என்று ஒன்று, எடுத்த பொருளை யோசிக்காமல், அதாவது அவருடைய சிந்தனை குற்றமற்று வேகமாக செல்லும், விரைவிலே பாடுபவர். எடுத்துக்காட்டாக நம்முடைய கடலிற்றிவார் நாயனார் கைலாயத்திலே பெருமான் பார்த்து கூப்பிடாம ஏன் வந்தேன்னு சொல்லும் பொழுது, பெருமானே இந்த பாசம் அகல்வதற்குத்தானே வன்றொன்றுடைய கூட்டத்தை நீ வைத்தாய், அவருடைய அருள் பெற்று இங்கு வந்துவிட்டேன், உன்னுடைய கருணை வெள்ளமும் கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்று அதற்கு தக்க விடையை கூறிவிட்டு, பெருமானே உன்னை திருவுலாப்புறம் பாடினேன், திருச்செவி சாத்திடப் பெற வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றார். பெருமானே நீ உலா வருவதாகவும் அதனை கண்டு மக்கள் ரசிப்பதாகவும் திருவுலாப்புறம் என்ற நூலை பாடியிருக்கின்றேன், அதனை தாங்கள் கேட்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். ஆனால் அது அவருடைய உள்ளத்திலே எழுந்த பாடல் தான், அது இன்னும் ஒலிவடிவம் பெறவில்லை. பெருமான் சொல்லுகின்ற உடனே அந்த இடத்திலே தன்னுடைய அந்த கவி ஆற்றினாலே அப்பொழுதே அதனை யாத்து பாடுகின்றார். அதான் ஆசு கவி. ஆதியந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடு என்று அந்த பழனி என்ற திருத்தலம் அமைந்திருக்கின்ற நாடு இருக்கின்றது, அது சேர நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. சேரன் யார் என்று கேட்டால், திருக்கைலாயத்திலே திருக்கைலாய ஞான உலாவை பாடினான் என்றால், பாடு என்று சொன்ன உடனேயே பாடினான். அப்பொழுதுதான் பாடுகின்றான், உடனேயே பாடினான். யோசித்து யோசித்து பாடல, எழுதி வச்சு பாடல என்பது பொருள். அவ்வாறு பாடுகின்ற ஆற்றல் அந்த திருக்கைலாய ஞான உலாவை போல அதற்கு முன்னும் ஒரு உலா இல்லை, அதற்கு பின்னும் ஒரு உலா வர முடியாது, அதற்கு இணையாக வர முடியாது என்று அதனை சிறப்பிக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். ஆதி அந்த உலா என்று அதனை சிறப்பிக்கின்றார். திருக்கையில ஞான உலாய்க்கு முன்பாக அதை போன்ற ஒரு பிரபந்தம் இல்லை. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பாடுறாங்கன்னா அது திருக்கையில ஞான உலாய்க்கு இணையாகாது என்பதனால அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆதி அந்த உலா, அதனையும் ஆசு பாடிய சேரர் என்று அவரை சிறப்பாக கூறுகின்றார். ஆகவே அந்த 4 வகை, ஒரு கவிஞர் என்பவர் 4 வகை பாடல்களே வல்லவனாக இருக்க வேண்டும். அதிலே ஒன்று ஆசு கவி, இன்னொன்று மதுர கவி. மதுர கவி அப்படின்னா இனிமையாக மொழிகின்ற கவி, எந்த ஒரு விஷயத்தையும் அழகாக இன்பமாக எடுத்து சொல்கின்ற கவி, அது மதுர கவி என்று பார்க்கின்றோம். சித்திர கவி என்பது முதலிலிருந்து படிச்சாலும் ஒன்று மாதிரி வரும், பின்னாலிருந்து படிச்சாலும் ஒன்று மாதிரி வரும் என்று சித்திர கவிகள் பல விதம். அதில் ஒரு விதம் தான் மாலை மாற்றி என்பது. யாமாமா நீ யாமாமா, யாழி காமா காணாகா, காணாகாபா காழியா, மாமாயா நீ மாமாயா என்று பாடினார். அதுபோல சித்திரகவி. அதுபோல வழியெதுகை கொண்டிருக்கின்ற கவிகள், சுரருலகு நரர்கள் பயில் தரணி தல முரணழிய அரணம் அதில் புறமெரிய என்று பாடுகின்றார். இதெல்லாம் சித்திர கவிகள் என்று சொல்லப்படுகின்றன. மதுர கவி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பொருளை சிறப்பாக எடுத்துச் சொல்வது. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலையுன்றி சினமெனும் சரக்கையற்றி செறிகடல் ஓடும் போழ்தின் மதனும் பாறை தாக்கி மறியும் போதறிய உண்ணாது உனையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று ஒரு நல்ல பொருளை அன்பாகவும் இன்பாகவும் எடுத்துக் கொள்கின்ற மதுர கவி. அடுத்தது வித்தார கவி. வித்தார கவி என்பது ஒரு பெரிய கதையை நீளமா சொல்றது, சிலப்பதிகாரம் போன்ற கவிதை, அது வித்தார கவி. பெரிய புராணம், புராணம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது ஒரு விஸ்தார கவி. ஏன், திருத்தொண்ட தொகையிலே தொகையாக சொல்லப்பட்டு திருத்தொண்ட திருவந்தாதியிலே வகைப்படுத்தப்பட்டு அந்த பொருளையே விரிவாக கூறுகின்றார், நாடகம் போல. ஆகவே பெரிய புராணம் என்பது ஒரு வித்தார கவி என்று பார்க்கின்றோம். விஸ்தாரம் என்றால் விரிவு. இப்படி செய்யுள் இயற்றுவதில் ஆசு கவி, மதுர கவி, சித்திரகவி, வித்தார கவி எனும் 4 வகை கவிகளையும் பாடுவோர் கவிஞர் என்று கூறப்படுவார். இதற்கு எடுத்துக்காட்டு யாருன்னா ஞானசம்பந்த பெருமான் சிறந்த எடுத்துக்காட்டு என்று பார்க்கின்றோம். அடுத்தது சமகன் என்று புலவரிலே 2ஆம் அவர் சமகன் என்று கூறப்படுபவர். சமகராவார். அரும்பொருள் நடையை செம்பொருள் நடையாக பாடுவோர். அதாவது பழங்காலத்துல
நூற்பா போல சுருக்கி நிறைய விஷயங்களை சின்ன பாடலா பாடிட்டு போயிருப்பாங்க. அதற்கு விளக்கமாக அதனுடைய அரும்பொருளையே செவ்விய நடையிலே எளிமைப்படுத்தி செம்பொருளாக பாடுகின்றவர்கள் இருப்பார்கள். இருவருமே கவிஞர்கள் தான். சம்பந்த பெருமான் பாடிய திருப்பாசுரம், அதிலே உள்ள 12 பாடல்களும் அரும்பொருளாக பாடப்பட்ட பாடல்கள். வாழ்க அந்தனர் வானவர் அனிதம் அரிய காட்சியராய் தமதங்கை சேர் எரியர் என்றெல்லாம் பாடுகின்றார். இதற்குரிய பொருளை செம்பொருளாக பாடலாகவே உரை வகுத்திருக்கின்றார் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான். ஆகவே சேக்கிழார் பெருமான் இந்த 2வது வகை புலமையிலே வல்லவர் என்று பார்க்கின்றோம். கமகர் அல்லது கமகராவார் அரும்பொருள் நடையை செம்பொருளுடையாக பாட வல்லவர் என்று பார்க்கின்றோம். அப்புறம் 3வது புலவர் வாதி என்பவர். வாதிகளாவார் ஏது முதலியவற்றால் பிறர் கொள்கைகளை மறுத்து தம் கொள்கையை நிறுவ வல்லவர். மெய்கண்டார் அவர் ஒரு வாதி என்று கூறலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, அவர் சிவஞான போதம் என்ற அந்த நூற்பா நூலினை வடமொழி ரௌர ஆகம மூலத்திலிருந்து மொழிபெயர்த்தது அமையாமல் அதனை கொண்டு மாற்று சமயங்களை மறுத்து சித்தாந்த சைவத்தை நிறுவுகின்றார். நிறுவும் பொழுது மூல ஆகமத்தினை தமிழிலே மொழிபெயர்த்தது அமையாமல் அதற்கு தானே ஒரு வார்த்தியம் என்ற உரையினை வகுக்கின்றார். வகுக்கும் பொழுது நூற்பாவினுடைய கருத்தினை பொழிப்புரையாக கொடுத்து அந்த நூற்பாவினுடைய பொருளமைதி கருதி அதனை பல கூறுகளாக பிரித்து ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய செய்தியையும் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்ற மூவகை உறுப்புகளை கொண்ட தருக்க சாத்திர நீதிப்படி பொருந்தா கருத்துக்களை விளக்கி சித்தாந்த கருத்தினை நிறுவி இவ்வாறு செயல்படுகின்றார் என்பதனால அதுவும் ஒரு செய்யுள் நூல் தான் என்றாலும் அதனை பாடிய புலவர் வாதி என்ற வகையிலே வருவார் என்று பார்க்கின்றோம். அடுத்தது வாக்கி என்பவர் 4வது வகை புலவர். இவர் யார் அப்படின்னு கேட்டா, வாக்கிகள் ஆவார் அறம் முதலிய உறுதிப்பொருள் 4னையும் கேட்பவும் வேட்பவும் இனிமையாக விரித்து கூறுவோரும் ஆவர் அப்படின்னு. வாக்கினா என்னன்னா, உலக நன்மை கருதி எளிமையாக எந்த ஒரு பொருளையும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் எடுத்து அழகாக புனைந்து கூறுபவர்கள். வள்ளுவ நாயனார் எடுத்துக்குங்க, கல்வி என்று ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டால் அதற்கு 10 பாட்டு பாடியிருக்கிறார். சின்ன பாட்டா தான் பாடியிருக்கிறார். முதலிலே சின்ன பாட்டா பாடினதற்கு ஒரு நோக்கம் என்னன்னா, யாரும் அஞ்சாது கற்கலாம் என்பது ஒரு நோக்கம். சரி, அதையே 10 பாட்டா பாடினார். ஒரு பாடலிலே சொல்லப்படாத செய்தியை அடுத்த பாடலிலே சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தொடர்ந்து படிக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு டெக்னிக். இதெல்லாம் மார்க்கெட்டிங் டெக்னிக். ஐயா யூஸ் பண்ணி பாருங்க, பயன்பட்டால் வாங்கிக்க, அதுக்கப்புறம் காசு கொடுத்தா போறோம் என்றெல்லாம் சேல்ஸ்மேன் கூறுவதை பார்க்கிறோம். அப்படிலாம் சொல்லாமல் இந்த உலக நன்மையின் பொருட்டு அறம்பொருள் இன்பமாகின்ற உறுதி பொருள்களை தக்க முறையிலே நீதியோடு கூட பல வகை ஊமைகள் உதாரணங்களை சொல்லி ஒரு பொருளையே 10 கூறுகளாக பிரித்து கொண்டு ஒரு அதிகாரத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை ஒரு முழுதாக கேட்ட பிறகு அவன் அந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவனாக விடுவான். ஆளையே மாத்திடுவார். அப்ப கல்லாமை என்று எடுத்துக்கொண்டால் கல் ஏன் உண்ணக்கூடாது என்பதற்கு 10 விதமா சொல்றார். அதை படிச்சு முடிக்கும் பொழுது நாம் கல் உண்ணக்கூடாது என்ற கொள்கை நமக்கு வந்துவிடும். இவ்வாறு கேட்பவும் வேட்பவும் இனிமையாக விரித்து கூறுவார். ஒரு பொருளையே 10ஆக விரித்து விட்டார். அவ்வாறு விரித்து கூறுதல் பதிக பெருவழி என்று சொன்னால் வள்ளுவர் காட்டிருக்கிறார். பதிகம் என்றால் 10 பாடல்கள். திருக்குறளில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு பதிகம். ஆனால் ஒரு பொருள் நுதலியது. பதிகத்திற்கு சிறப்பு என்னன்னா, ஒரு பொருள் கொண்டதாக இருக்கணும். ஒரு பதிகம் 10 பாடல் பாடினா பத்தாது. 10 பாடலும் ஒரு பொருள் மேல் அமைய வேண்டும். அவ்வாறு அமைப்பதற்கு காரணம் அதை நன்றாக மார்க்கெட் பண்ணணும் என்பதுதான். அந்த செய்தியை நன்றாக விற்க வேண்டும் பொதுமக்களிடத்திலே. அவ்வாறு செய்தவர் வள்ளுவ நாயனார் என்பதனால
அந்த கவிஞர் வாக்கி என்ற புலமை கொண்டவர் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஈரிரு புலமையர் என்றால் 4 வகையான புலமைகள் கொண்டவர்கள். இவர்கள் அனைவருமே செய்யுள் பாடுதலே வல்லவர். என்ன காரணம்னா பழங்காலத்துல உரைநடை நூல்கள்லாம் மிகவும் அரிது. எல்லாருமே பாட்டு பாடுறவங்க தான் என்பதனால செய்யுள் பாடுவதனாலேயே ஒருவன் கவிஞன் புலவன் அல்லன். அவனுடைய புலமை என்பது வெவ்வேறு விதமா இருக்கும். அதுல ஆசு மதுரம் சித்திரம் வித்தரம் என்ற செய்யுள் வகைகளிலே வல்லவன் என்பவன் கவி என்று சொல்லப்படுவான். அப்படிப்பட்ட கவிஞர்கள் பாடிய அரும்பொருளை செம்பொருளாக பாடக்கூடிய கவிஞன் மட்டும்தான் கமகன் என்று சொல்லப்படுவான். மாற்றுச் சமயத்தார் கருத்துக்களை மறுத்து தன்னுடைய சமயத்த கருத்துக்களை மேற்கோள் ஏது திட்டாந்தம் ஆகியவற்றினால் நிறுவ வல்லக்கூடிய கவிஞன் வாதி என்று சொல்லப்படுவான். அறம்பொருள் இன்பம் வீடாகின்ற உறுதி பொருள்களை உலக நன்மையின் பொருட்டு விரித்து கூறவல்ல அந்த ஞான நிலையிலே இருக்கின்றவன் வாக்கி என்று சொல்லப்படுவான் என்று இவ்வாறு 4 வகை புலமைகள் கொண்டவர்களும் அந்த கழகங்களிலே காஞ்சிபுரத்திலே இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்றார்களே, இவங்க போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருவர் கழுத்துல ஒருவர் கத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா, ஏன்னா மதுரையிலே கழகத்திலே எல்லா காலத்திலும் சண்டை போடல. ஆனா ஏதோ ஒரு காலத்துல அங்கிருக்கின்ற புலவர்கள் தங்களுக்குள் கலகமிட்டுக் கொண்டார்கள் என்று வருகின்றது. அதனால்தான் கழக புலவர் கலகம் தீர்த்த படலம் என்று ஒரு படலம் இருக்கின்றது. சங்க புலவர் கலகம் தீர்த்த படலம். சங்க புலவர்கள் தங்களுக்குள்ளே கலகமிட்டுக் கொண்டார்கள். அந்த கலகத்தினை ஆலவாய் பெருமான் சாத ஒரு வணிக சிறுவன், அந்த சிறுவனுடைய செய்கை மூலம் அந்த கலகத்தினை தீர்த்தருளினார் என்பது ஒரு திருவிளையாடல். ஆனால் இங்கு காஞ்சிபுரத்திலே பல வகை கழகங்களில் இருக்கின்ற புலவர்கள் தங்களுக்குள்ளே களவு இகழ்ந்து என்றால் ஒருத்தருடைய நூலிலே இருக்கின்ற கருத்தினை அவருக்கு உரிய அக்னாலஜ்மெண்ட் இல்லாம தன்னுடைய கருத்தை போல கூறுவது என்பது திருட்டு என்று சொல்லப்படும். திருட்டுன்னா திருட்டிலேயே மோசமான திருட்டு என்னன்னா கருத்து திருட்டு தான். ஒருத்தருடைய பொருளையோ வஸ்திரத்தையோ திருடுவதை விட இன்னொருவருடைய கருத்தினை தன்னுடைய சொந்த கருத்து போல் கூறுவது வித்தவுட் டியூ அக்னாலஜ்மெண்ட், அது தொன்று தொட்டு கீழ் மக்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் மேன்மக்கள் ஆகின்ற கவிஞர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அந்த கருத்து திருட்டு இல்லை. அதே சமயத்துல தன் கருத்தினை ஏற்காத புலவரிடத்திலே பகையும் இல்லை, விட்டு கொடுத்து விடுவார்கள். அக்ரி டு டிஸ்அக்ரி, உங்கள் கருத்து உங்களுக்கு, எங்கள் கருத்து எங்களுக்கு என்று பகையின்றி இருப்பார்கள். ஆகவே கருத்தினை திருடுவதும் இல்லை, களவும் இல்லை, கருத்தினால் ஏற்படுகின்ற பகையும் இல்லை, இகழும் இல்லை. இவ்வாறு களவிகள் என்பது ஒரு உண்மை தொகை. களவும் இகழும், இகந்து என்றால் அதனை தவிர்த்து, இகந்து என்றால் தவிர்த்து, எச்சரிக்கையாக ஒரு படித்தவரிடத்திலே வருகின்ற குற்றங்கள் களவும் இகழும், அந்த 2 குற்றங்களையும் தவிர்த்து குழாங்குழாமாகி நட்போடு பழகின்ற காரணத்தினாலே கூட்டம் கூட்டமாக இருந்து கலை தெரி கழகமும் பலவால். கலை என்றால் அறிவு நூல், அந்த அறிவு நூல்களை தெரி என்றால் பரப்புகின்ற, தெரித்தல், பரப்புதல், எல்லோருக்கும் போதிக்கின்ற கழகமும் பலவால் என்றால் இப்படிப்பட்ட கழகங்கள் எண்ணில்லாத இருக்கின்றன. காஞ்சிபுரத்துல என்ன கல்வியர் சிறந்த காஞ்சி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கல்வியர் கரையிலாத காஞ்சிமா நகர்தன் உள்ளால் எல்லியை விளங்க நின்றார், கல்வியை கரையிலாத காஞ்சிமா நகர்தன் உள்ளால் எல்லியை விளங்க நின்றார் இலங்குமே தளியனாரே என்று அப்பர் பெருமானுடைய திருநெறிசை. வடக்கே காசியும் தெற்கே காஞ்சியும் இடைப்பட்ட மத்திய பிரதேசத்திலே உஜ்ஜயினியும் பழங்காலத்திலே கல்வியினுடைய மிக உயர்ந்த இடங்களாக விளங்கின என்று பார்க்கின்றோம். அடுத்தது சைவ மடம், சைவர்கள் வாழ்கின்ற இடம். சைவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். என்ன காரணம்? அவர்கள் பெருமானுக்கென்றே வாழ்க்கையினை ஒதுக்கிக் கொண்டவர்கள். அவர்களை பற்றி கூறுகின்றார். காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து கவின்ற கல்லாடை மேல் புனைந்து யாமெல்லாம் வழுத்தும் துறவி என்று இருந்தும் ஒருத்திதன் இளமுலை சுவடு தோமுறக் கொண்டார் எனச் சிறையிடல் போல் சுடர்மனக் குகையுள் ஏகம்பத்து
ஓமொழி பொருளை அடக்கி ஆனந்தம் ஒரு நறுவாழ் இடம்பல உளவால். சைவர்கள்லாம் இறைவனை தங்களுடைய உள்ளத்திலே தியானிக்கின்றார்கள். அவர்கள் உள்ளத்திலே தியானிக்கும் பொழுது இறைவன் வெளியிலே சென்று விடாமல், அதாவது வேறு நினைவுகள் வராமல் எச்சரிக்கையாக புலன்களை அடக்கி பெருமானை இதயத்திலே விடாது சிந்திக்கின்றார்கள். பெருமானை இதயத்திலே விடா சிந்தித்தல் என்பது எப்படி தோன்றுகின்றது? பெருமானை இதய சிறையிலே சிறைப்படுத்தி இருப்பதை போல தோன்றுகின்றது. ஜெயில போட்ட மாதிரி இருக்கார் சாமி இங்க உள்ளுக்குள்ள, வெளியில விட மாட்டேங்கிறான். வேற எதையாவது சிந்திச்சான்னா சாமி வெளியில ஓடி போயிடுவாரு. அதற்கு வாய்ப்பு இல்லாம ஜெயில போட்டு வச்சிருக்கிறாங்க. பெருமானையே சிறைப்படுத்தலாமா? அதுக்கு அதை தப்பு பண்ணிருந்தா சிறைப்படுத்தலாம். பெருமான் என்ன குற்றம் பண்ணினார் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நயமாக நகைச்சுவையோடு ஒரு தற்குறிப்பேற்றம் செய்கின்றார் மாதவ சிவஞான முனிவர். பெருமான் செஞ்ச தப்பு ஒண்ணுதான் தெரியுது எங்களுக்கு. என்ன தப்புன்னா, பெருமான் மன்மதனை சினந்தார். நாம அவரை பெருமானாக வழிபடுகின்றோம். என்ன காரணம்னா, எல்லோருமே மன்மதனுக்கு அடிமைகள் தான். பெருமான் மட்டும்தான் மன்மத பானத்திற்கு உடைந்து போகாமல் அந்த மன்மதனை எரித்து தொடர்ந்து தவசியாக வாழ்ந்தார் என்பது பெருமானுடைய பெருமையை காட்டுகின்றது. நாம் எல்லாம் பெருமானை ஒரு ரோல் மாடலாக முன் உதாரணமாக கொண்டு துறவிகளாக இருந்து இந்திரியங்களை அடக்கி அவனை வழிபட்டு முக்தி நெறிக்கு அதனை அவாதி தவம் செய்கின்றோம். பெருமான் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றான். ஆனா அப்படிப்பட்ட பெருமான் நம் காலை வாருவதைப் போல, நம்மை கைவிடுவதைப் போல ஒரு செயலை செய்து விட்டார். என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேட்டா, அவர் காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து தவம் செய்வதற்காக நீண்ட சடையினை தரித்து கவின்ற கல்லாடை மேல் புனைந்து, கவின்ற என்றால் அழகியன்னு அர்த்தம். கவின் என்பது அழகு. அந்த சொல்லை அடியாக கொண்டு பிறந்த ஒரு இறந்த கால பெயரச்சம் கவின்ற என்பது. அழகாக இருக்கின்ற அல்லது இருந்த. கல்லாடை என்றால் கல்லிக்கல் என்ற அந்த காவி நிற கல், அந்த கல்லினை பொடியாக்கி நீரிலே கரைத்து அதிலே இந்த ஆணையினை தோய்த்து, வெளுப்பாக இருக்கின்ற பருத்தி ஆணையை தோய்த்து உலரப் போடுவார்கள். அது காவிச்சாயம் மேல பெற்று விளங்கும். அந்த ஆடைக்கு கல்லாடை என்று பெயர். என்ன காரணம்னா, அந்த காவி நிறத்தை தருகின்ற கல்லிக்கல், அந்த கல்லிக்கல் ஊற வைக்கப்பட்டிருக்கின்ற நீரிலே இது துவைக்கப்பட்டது என்பதனால கல் ஆடை என்று அதற்கு பெயர். காவி ஆடை. அதனை மேற்புனைந்து என்றால் அதனை பெருமான் வஸ்திரமாக அணிந்து, யாமலாம் வழுத்தும் துறவி என்று இருந்தும், யாம் என்பது இங்கு துறவிகள் கூறுகின்றார்கள். துறவிகளாகின்ற நாமெல்லாம் பெருமானை ஆதி துறவி என்று வழுத்துகின்றோம். அவ்வாறு வழுத்துகின்ற பெருமான் அப்படிப்பட்ட உயர்நிலையில் இருந்தும் ஒருத்திதன் இளமுலை சுவடு தோமுற கொண்டார். ஒருத்தி என்றால் ஒப்பற்றவள் என்பது பொருள். இந்த உலகங்களை படைத்து காத்து அழிக்கின்ற பராசக்தி காமாட்சி அம்மையார். இம்மை மறுமை இன்பங்களை உயிர்களுக்கு அளிக்கின்ற சிறப்பு கொண்டவர். விரும்புகின்ற விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்பவர் தன்னுடைய கண்களினாலேயே என்பதுதான் காம அக்ஷி என்பது காமாட்சி என்றாச்சு. காமம் என்றால் விருப்பம். அந்த விருப்பங்களே தருகின்ற அக்ஷி, கடைக்கண் பார்வையை கொண்டவர் காமாட்சி. அப்படி தனக்கு இணையில்லாதவர், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள், அதான் ஒருத்தி. அவளுடைய இளமுலை சுவடு தோமுற கொண்டார். அந்த அம்மை பெருமானை அவருடைய லிங்க திருமேனியை காக்க வேண்டும் என்பதற்காக இருக தழுவினார். இருக தழுவிய போது ஏகம்பர் வாளா இல்லாமல் அவருடைய அன்பிற்கு தான் குழைந்து காட்டி தன்னுடைய மார்பிலும் தோளிலும் அவருடைய முளைச்சுவட்டையும் வளைச்சுவட்டையும் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு ஏற்றுக்கொண்டதற்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா, பெருமான் ஒரு மலையே வில்லாக வளைத்து முப்புறங்களை எரித்தவன், பொங்கி வந்த யானையை தலைகீழாக போட்டு அதற்குள் புகுந்து நின்று அதனுடைய தோலினை கிழித்து கொண்டே வெளிவந்தவன், முப்புறங்களை சிரித்து எரித்தவன், காமனை எரித்தவன், காலனை ஒரு உதையினாலே உயிர்விடச் செய்தவன், கைலைமலையின் மேல் வாளாய் இருந்து தன் கால் விரல் நக நுனியினாலேயே ராவணனை 1000 ஆண்டுகள்
பாதாளத்தில் நெசுங்கி கிடந்து அழும்படி செய்தவன், இப்படிப்பட்ட பேராற்றல்களை கொண்ட இறைவன், அவன் அவனை ஒரு பெண் கட்டித் தழுவினாள் என்பதற்காக, அதுவும் காமாட்சி அம்மையார் மலரிலும் மென்மையானவர், அவருடைய மென்மையான முனைகளும் மலையும் இந்த பெருமானுடைய திருவேரியிலே தழும்பினை உண்டாக்க வல்லவையா என்றால் இல்லை. தழும்பு அதனால் உண்டாகி விடாது. அம்பு துளைத்தே அங்கு தழும்பு இல்லை. திருமலையை வளைத்த தழும்பு அவனுடைய கைகளிலே இல்ல. யமனை உதைத்த தழும்பு அவனுடைய திருவடியிலே இல்ல என்று பார்ப்பதனால பெருமானிடத்திலே அந்த தழும்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. பெருமாட்டியினுடைய மேனி நோகக்கூடாது தன்னை தழுவுவதனாலே என்பதற்காக தான் குழைந்து கட்டினான், தன்னுடைய மேனியை இளகிக் கொண்டான். அது பெருமாட்டி மீது வைத்த பேரன்பினாலே என்பதனால இவ்வாறு பாவை தழுவ குழைந்த கம்பனாக ஆனான், கள்ளக்கம்பனாக ஆனான். அவன் எல்லாம் வல்ல கம்பனாக இருந்தோம் கள்ளக்கம்பனாக குழைந்து கட்டினான். குழைந்து கட்டியது என்பது விழைந்து கட்டுதலாகும். பெருமாட்டியை விரும்பி அவ்வாறு குழைந்தான் என்பதனால அந்த நேரத்திலே தன்னுடைய தவத்தை கைவிட்டான் தானே என்பதனால இவ்வாறு நாம் எல்லாம் அவனை நம்முடைய ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக வைத்து வழிபடவும், நம்மை ஏமாற்றுவதை போல இந்த செயலை அவன் செய்துவிட்டான் என்பதனால அந்த குற்றத்திற்காக அவனை நம்முடைய உள்ளச்சிறையிலே சிறையிட்டு வைப்போம். அவன் வெளியிலே சென்று இன்னொரு முறை அவ்வாறு செய்ய முடியாமல் என்று அந்த பெருமானை இடையிடாது தியானித்து அந்த பெருமானுடைய திருவிடை இன்பத்திலே தொய்ந்து சிவானந்தத்தை நுகர்வார்கள். யாரு? சைவர்கள். அப்படிப்பட்ட சைவர்கள் உரைகின்ற இடங்கள் பல இருக்கின்றன. அந்த பெருமானை தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் எவ்வாறு தியானிக்கின்றார்கள் என்ற உண்மையை சொல்லிவிட்டார். ஓமொழி பொருளாக அவர்கள் தியானிக்கின்றார்கள். மந்திரங்கள் அனைத்திற்கும் ஆதி மந்திரமா இருப்பது ஓம் என்ற மந்திரம். அது அகார உகார மகார விந்து நாதம் என்ற 5 உறுப்புகளை கொண்டிருப்பதனால பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும், சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும். அந்த ஓங்காரம் தான் 5 தொழில்களுக்கும் காரணமாக அமைகின்றது. படைத்து காத்து அழித்து மறைத்தொழுகின்ற 5 தொழில்களும் ஓங்காரத்திலே அடங்கி போகின்றன. அது குடிலை என்றும் சுத்தமாய் என்றும் சொல்லப்படும் 36 தத்துவங்களுக்கும் பிறப்பிடமாக விளைவது ஓங்காரம். எல்லா மந்திரங்கள் பொருளையும் தன்னுடைய அடக்கி காட்டுவது. ரிக் யஜு சாமம் என்ற 3 வகை வேதங்களாகவும் அந்த ஓங்காரமே விரிகின்றது. எந்த ஒரு மந்திரத்தை உபதேசிக்கின்ற குருநாதரும் உள்ளத்திலே ஓங்கார பொருளாகவே விளங்கி தோன்றுகின்றான். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற மெய்யா என்று திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஓங்காரத்தின் பொருளாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனை தங்கள் உள்ளத்திலே சிறையிட்டு அடக்கி ஆனந்தம் உருகின்ற சைவர்கள் வாழ்கின்ற இடம் பல இருக்கின்றன அந்த ஊரிலே என்று சொன்னார். தோம் என்று சொன்னால் குற்றம். யாமெல்லாம் வழுத்தும் துறவி என்று இருந்தும் ஒருத்திதன் இளமுலை சுவடு தோமுற கொண்டார் என்றால் எல்லோரும் பழிக்கும்படி கொண்டார். பலரும் பழிக்கும்படி இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. இது மட்டுமா, சாமி திருமணமாகிய பெண்ணை தன்னுடைய உடம்பிலே ஒரு பாலிலே ஒட்டி வைத்தது போல் கொண்டிருக்கின்றான். அவ்வளவு ஆசையா அவனுக்கு. ஒருத்தியை உடம்பிலே பொருத்தியும் அறுத்தி தீரா ஒருவன் என்று அப்பர் பெருமானே அவரை பார்த்து கிண்டல் செய்கின்றார். பெண்டாட்டிய உடம்புல ஒட்டி வைத்துக் கொண்டு கூட ஆசை தீரவில்லை. அறுத்தி என்றால் ஆசை. இப்படி பெருமான் இருப்பது ஒரு இழுக்கு இல்லையா? இது பழிக்கு இடம் கொடுக்காதா? பெண்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. பெண்பால் உகந்திலனேல் பேதா இருநிலத்தோர் விண்பால் யோகியாய் விடுவர்கான் விண்பால் யோகிதி விடுவர்கான் சாகலோ என்று நம்முடைய குருநாதர் திருவாசகத்திலே கூறுகின்றார். தெற்கு நோக்கி ஆடுகின்ற தில்லை சிற்றம்பலவன் தன்னுடைய உடம்பிலே ஒரு பகுதியிலே பெண்ணை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஆகவே இவன் பிடித்தவர்களிலே பெரும் பித்து பிடித்தவன். அதாவது பெண் இல்லாமல் வாழ முடியாது என்று இருப்பவன் பெண் பித்தன். அந்த பெண் பித்தர்களுக்குள்ளே தலையாய பித்தன் இவன் என்பதனால்தான் பெண்ணை ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இவன் பெரும்பித்தன் என்று
பெருமானை பற்றி ஒரு தடை ஏற்படுத்துகின்றால் ஒருத்தி. இப்படிப்பட்ட பெருமானை பெருமான் என்று கொள்ளலாமா என்பது தடை. பெண்ணுக்கு அடிமைதானே உங்கள் கடவுள், அவனை கடவுள் என்று கொள்ளலாமா என்பது தடை. அதற்கு விடை அந்த ஊமை பெண் கூறுகின்றாள், பெண்பால் உகந்திலனேல் பேதா இருநிலத்தோர் விண்பால் யோகைதி விடுவர். பெருமான் ஒரு அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பேதா என்று கேள்வி கேட்ட பெண்ணை பார்த்து கூறுகின்றாள். பேதா என்றால் அறிவிலேயே என்பது பொருள். ஏன் அறிவிலேயே என்று விழிக்கின்றாள்னு கேட்டா, ஒவ்வொரு பெண்ணும் கண்ணுக்கு இனிய கலைகளிலே சிறந்த ஆற்றல் மிக்க ஒரு நல்ல கணவனை பெற வேண்டும் என்றுதான் ஆசைப்பட வேண்டும். அதற்கு மாறாக கடவுள் ஏன் இந்த உலகினை படைத்த அந்த உலக அன்னையை கைப்பிடித்தான் என்று அதிலே குற்றம் காணக்கூடாது. எல்லா பெண்களும் கண்ணுக்கினிய கணவர்களை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அந்த இயல்புக்கு மாறாக கடவுள் ஏன் திருமண வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்றான் என்று கேட்பது என்பது பெண்மைக்கே மாறானது என்பதனால அவ்வாறு கேள்வி கேட்பவளை அறிவிலியே என்று இந்த பெண் பிழித்து விடையிருக்கின்றாள். பேதாய் பெருமான் அவ்வாறு ஒரு போக ஈஸ்வரனாக அம்மையை மனமுணர்ந்து வாழவில்லை என்று சொன்னால், இருநிலத்தோர் இந்த பெரிய உலகத்திலே இருப்பவர்கள் விண்பால் யோகெய்தி வீடுவர்கான் சாடலோ. யோக மார்க்கத்தினை எய்தி என்றால் அவலம்பித்து கடைப்பிடித்து, வீடுவர் என்றால் இறந்து போவார்கள் அர்த்தம். வீடுவர் என்றால் முக்தி பெறுவார்கள் என்பது பொருள் இல்லை. வீடுவர் என்றால் கெட்டுப்போவார்கள் என்பது பொருள். கெட்டுப்போவார்கள் என்பதுதான் திருவாசகத்திலே பொருள் என்பதை இதற்கு முன் இருக்கின்ற பாடலிலே அதே பொருளிலே பயன்படுத்தி நமக்கு விளக்கி விடுகின்றார் குருநாதர். எப்படின்னு கேட்டா, கோலாலமாகி குறைகடல்வாய் என்றெழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுதான் என்னேடி ஆளாலம் உண்டிலனேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கான் சாடலோ. பெருமான் ஆலகால விடத்தை உண்ணவில்லை என்று சொன்னால், பிரம்மா விஷ்ணு திறன் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தெய்வங்கள் கூட உயிர் வாழாது இறந்து விட்டிருப்பார்கள். வீடுவர் என்றால் உயிரினை விட்டிருப்பார்கள் என்ற பொருள் வருகின்றது. ஆகவே இங்கு வீடுவர் என்றால் அழிவார்கள் என்ற பொருளிலே வருகின்றது. யோக மார்க்கத்தினை அவர்கள் கடைபிடித்து அழிவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, யோகத்துக்கு உரியவர்கள் யோகத்தினை கடைபிடித்தால் பலன் உண்டு. யோகத்துக்கு உரியர் அல்லாதார்கள் அதனை கடைபிடித்தால் அவர்கள் அழிவார்கள் தானே. ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சவங்க, நல்லா ஓட்டுற தெரிஞ்சவங்க கார் ஓட்டினா ஒழுங்கா போய் சேருவாங்க. அறமுறையா தெரிஞ்சவங்க நானும் கார் ஓட்டுவேன்னு ஓட்டினா ஆக்சிடென்ட் தானே ஆகும். ஓட்டினா சின்ன ஆக்சிடென்ட் ஆகும், விமானம் ஓட்டினா பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். ஆகவே எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இல்லாமல் பெரிய செயலிலே ஈடுபடக்கூடாது என்பதனால யோக மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான தகுதி இல்லாதவர்கள் அதனை கடைபிடிப்போம் என்று சொல்லி திருமணத்தை மட்டும் கைவிட்டிருப்பார்கள் என்பதனால அவர்கள் அழியத்தான் போகிறார்கள். அவர்கள் அவ்வாறு அழியக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமான் அவர்கள் முன்னர் கடைபிடிக்க வேண்டிய அந்த திருமண வாழ்க்கையை தான் கடைபிடிக்கின்றான். என்னை பார்த்து நீ இவ்வாறு இரு என்று காட்டுகின்றான் என்பது பொருள். If you don't begin with the beginning, you may have to end with the beginning. எங்க ஆரம்பிக்கணுமோ அங்க ஆரம்பிக்கலன்னா திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டிய இடத்துலதான் ஆரம்பிக்கணும் லேட்டா அப்படின்னு அர்த்தம். அல்லது ஆரம்பிக்க முடியாமலே போகலாம். இன்னொரு கேள்வி வருது, அருந்தவர் காலின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவர் கருளுமது எனக்கரிய ஏம்பேடி அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அந்தருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலகிற்கே தெரியாகான் சாடலும் அப்படின்னு தடை எழுப்புகின்ற பெண் கேட்கின்றார். வீடு பெற்றுக்குரிய நெறியினை கேட்டு சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமார் ஆகிய பிரம்ம மானசகுமார்கள் நால்வரும் பெருமாண்டத்திலே தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற பெருமாண்டத்திலே வந்து அமர்ந்து விண்ணப்பித்து எங்களுக்கு வீட்டு நெறியை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வீட்டு நெறியை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர்களுக்கு பெருமான் அறம்பொருள், இன்பம், வீடு என்ற நான்கினையும் உபதேசித்தான். இது தேவையில்லாத செயல் தானே, இவ்வாறு செய்யலாமா? திருவாசகம் படிக்கணும்
அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு திருவாசம் அறிந்த ஒரு ஆசிரியர்கிட்ட. அவருக்கு திருவாசத்தை போதிக்காமல் தொல்காப்பியம், திருக்குறள், திருக்குறள், சிவஞான போதம் ஆகிய மூன்றையும் சேர்த்து திருவாசத்தோடு ஒருவர் கற்றுத்தருகின்றார்னு கேட்டா இவருக்கு நீண்ட நாள் பிடிக்கும். நீண்ட நாள் பிடிப்பதோடு கூட அவர் திருவாசத்தை மட்டும்தானே யாசித்து வந்தார், அவர் கேட்காதெல்லாம் அவருக்கு ஏன் சொல்லி தரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் வரும். அறம்பொருள் இன்பமாகின்ற மூன்றினையும் அறியவில்லை என்றால் வீட்டு நிறையனே அறிய முடியாது. திருவாசகம் என்பது முடிந்த நிலை. அதனை ஒருவர் அறிய வேண்டும் என்றால் அடிப்படை நூல்களாக இருக்கின்ற தொல்காப்பியம், திருக்குறள், திருக்கோவையார், சிவஞான போதம் ஆகிய நூல்களிலே இருக்கின்ற செய்திகளை நன்றாக அறிந்த பிறகு திருவாசகம் அறியும் பொழுது இந்த செய்திகளுடைய ஜெனித், இந்த செய்திகள் எப்படி ஒரு உயர்ந்த அனுபவ நிலைக்கு செல்கின்றன என்பதை திருவாசகத்தை படிக்கும்போது உணரலாம். ஆகவே திருவாசகத்தை படிப்பதற்கு இவற்றையெல்லாம் தொட்டுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதே போல வீட்டு நிறைய அறிபவன் அறம்பொருள் ஆகியவற்றை அறிந்தவனா இருக்க வேண்டும். அதனை அறியாது வீட்டு நிறைய அறிய முடியாது என்பதனால பெருமான் அவ்வாறு அருள் செய்தான் என்று அங்கு விடை பகரப்பட்டிருக்கின்றது என்பதனால இந்த உலகத்திலே போகம் யோகம் ஆகிய இரண்டு நெறிகளை இறைவன் தன்னுடைய உருவத்திலே வைத்து காட்டுகின்றான். போக நெறியினை கடந்து மக்களை அவன் யோக நெறிக்கு அழைத்துச் செல்கின்றான். ஒவ்வொரு உயிரும் உடம்போடு பிறந்து அதனுடைய பிள்ளைமை பருவம், மாணவ பருவம், இளமை பருவம் ஆகியவற்றை கடந்து முதிர்ந்த பருவத்திற்கு செல்கின்றது. பிறக்கும் பொழுதே யாரும் கிழவர்களாக பிறப்பதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவருக்கு 5 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும்னு வச்சுக்கோங்க. 4 இட்லி சாப்பிட்டு பசி அடங்கல, 5வது இட்லி சாப்பிட்டு பசி அடங்கிச்சு. பசியை அடக்கிற 5வது இட்லியை முதல்ல சாப்பிடலன்னு கேட்கிற மாதிரி கேட்கப்படாது. பசியை அடக்கிற இட்லியை கடைசியா தான் சாப்பிட முடியும். அதே போல உலகத்தினுடைய படைப்பை அமைந்திருக்கின்றது. இறைவன் எல்லா நிலைகளிலும் உயிர்களை இட்டுச் செல்கின்றான் என்பதனால அவன் பலவிதமான கோலங்களை கொள்கின்றான். அந்த கோலங்களிலே போக கோலங்கள் உண்டு, யோக கோலங்கள் உண்டு, வீர கோலங்கள் உண்டு என்று பார்க்கின்றோம். அதனை விளக்கும் பொழுது சிவஞான சித்தியாரிலே யோகியா இருந்து உயிர்க்கு போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியா யோக முக்தி உதவுதல் அதுவும் ஓரார் என்று சிவஞான சித்தியாரில நமக்கு ஆசிரியர் பெருமானார் அருள்வந்தி சிவனார் கூறுகின்றார். இறைவன் இவ்வாறு யோக போகங்களை ஊட்டுகின்றான். திருநெல்வேலியில நெல்லையப்பருடைய அந்த கருவறையை சுற்றி வரும் பொழுது முதல் சுற்றிலேயே இடப்பான் யோக போகீஸ்வரர் என்று பெருமான் காட்டப்பட்டிருக்கின்றார். அவர் உமா மகேஸ்வரராக அருகிலே உமையம்மையோடு இருப்பார். ஆகவே அவர் போகீஸ்வரர். அதே நேரத்துல அவர் நீண்ட சடையினை முடியாக அணிந்து தன்னுடைய கையினை கட்டுவாங்கம் என்ற ஒரு கருவியின் மீது வைத்திருப்பார். அது யோகிகள் கையினை ரெஸ்ட் செய்வதற்கு கட்டில் காலினையே ஒரு பிறை வடிவத்திலே தாங்கியாக அமைத்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு கட்டுவாங்கம் என்று பெயர். அந்த கட்டுவாங்கத்திலே கை வைத்துக் கொண்டிருப்பார். அது அவர் யோகீஸ்வரராகவும் உமையோடு இருப்பதனால போகீஸ்வரராகவும் இருக்கின்றார். மங்கையோடு இருந்தே யோகு செய்பவனாக காணப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த கருத்தினை எல்லாம் நமக்கு இந்த ஒரு பாடலிலே உய்த்து உணரும் வண்ணம் இங்கு வைத்திருக்கின்றார். ஆகவே சிவனடியார்கள் சிவபெருமானை அவன் துறவியாக இருந்து கொண்டே காமாட்சி அம்மையாருடைய தழுவுதலுக்கு குழைந்து அவருடைய முளைத்தெழும்பை ஏற்றுக்கொண்டான் என்ற குற்றத்திற்காக தங்களுடைய உள்ளத்திலே சிறையிட்டிருக்கிறார் என்று நயமாக கூறினாலும் இந்த நிலை என்பது வேறு யாருக்கும் கிடையாது. இது அந்நியதா கர்த்திருவம். எந்த உயிரும் இவ்வாறு செய்யாது. தனக்குரிய இளம்பெண் தன்னை தழுவும் பொழுது தழுவுதலை ஏற்றுக்கொண்டும் ஒருவன் யோகியாக இருத்தல் என்பது யாருக்கும் முடியாது. அது கடவுளால் மட்டும்தான் முடியும் என்பதனால அவன்தான் கடவுள் என்பதை அறிந்து அவனை உள்ளத்திலே சிறையிட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று இதற்கு உண்மை பொருளை அறிய வேண்டும். காமாட்சி அம்மையாருடைய அந்த முளைத்தெரும்பினை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே அவன் யோகீஸ்வரன், மங்கையோடு இருந்தே யோகு செய்பவன் என்பதனால அவன் ஒரு கடவுளுக்கு இலக்கணம் 3: கர்த்திருவம், அகர்த்திருவம், அந்நியதா கர்த்திருவம்.
செய்கை, செய்யாதிருக்கை, மாற்றி செய்கை என்பது. செய்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஆனாலும் உண்ணலாகாத நெஞ்சினை உண்டான், காமனை எரித்தான், காலனை உதைத்தான் என்பது செய்கை. இதன் பேர் செய்ய முடியாது. செய்கையின்மை என்பது என்னன்னு கேட்டா, மங்கையோடு இருந்தே யோகியா இருத்தல் என்பது யாருக்கும் கூடாது என்பதனால அவன் வாழாயிருத்தல் என்பது செய்யாதிருத்தல், அதுவும் யாருக்கும் கூடாது. மாற்றி செய்கை என்பது என்னன்னா, எல்லோரும் உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பார்கள். உயிர் என்பது தென் திசை நோக்கி சென்றுவிடும். ராவணனை ராமபிரான் வதம் செய்தார் என்று சொன்னால், ராவணனுடைய உயிரின் மீது ராமனுக்கு எந்த ஆட்சியும் கிடையாது. அந்த உடல் உயிர் பிரிய அவர் கொன்று போட்டு விட்டார், உயிர் பிரிந்து விட்டது, அவ்வளவுதான். ஆனால் இறைவன் மன்மதனை தண்டித்த பொழுது அவருடைய உயிரிலிருந்து உடம்பை பிரித்தார். அவன் உயிரோடு இருக்கின்றான். அவன் உயிரோடு இருந்து உறுப்பு இல்லாதவனாக அனங்கனாக இருந்து கொண்டு நம்மையெல்லாம் வாட்டுகின்றான். அவன் உயிரோடு இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய அன்பு காதலியாகின்ற இரதி தேவிக்கு இன்பத்தை செய்பவனாகவும் இருக்கின்றான். அவளுக்கு இறைவன் கொடுத்த வரம் என்பதனால எல்லோரும் உடம்பிலிருந்து உயிரை பிரிப்பார்கள். உயிரின் மீது அவர்களுக்கு ஆட்சி கிடையாது. மாறாக இறைவன் மன்மதனை செம்மையாக தண்டிப்பதற்காக அவனுடைய உயிரிலிருந்து உடம்பை மட்டும் பிரித்து அவருடைய உயிரின் மீது தொடர்ந்து ஆட்சி செலுத்துகின்றார் பசுபதியாக என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரணங்களினாலே இறைவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் உலகமானது குற்றத்தை கண்டாலும் அடியார்கள் குணத்தையே காண்கின்றார்கள். புகழல்லது பழியிலர் என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெருமானுக்கு புகழ்தான் உண்டு, பழி என்பது எள்ளளவும் இல்லை என்பதனால இப்படிப்பட்ட பெருமானைத்தான் தானிக்க வேண்டும் என்று அந்த காரணத்திற்காகவே அவனை தங்களுடைய உள்ளச்செறியிலே அவர்கள் இட்டு வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு இட்டு வைத்திருப்பதனால அந்த உள்ளம் எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டா, சுடர்மன குகையாக ஆகின்றது. இளமலை சுவடு தோமுற கொண்டார் என சிறையிடல் போல் சுடர்மன குகையுள் ஏகம்பத்து ஓமொழி பொருளை அடக்கி ஆனந்தம் உருணர் வா இடம்பெற உழவார். ஏகம்பத்திலே இருக்கின்ற ஓமொழி பொருள், ஓங்கார பொருளாக இருக்கின்ற கடவுள், அந்த கடவுளை தங்கள் சுடர்மன குகையுளே சிறையிட்டு வைத்திருக்கின்றார்கள். சுழகின்ற உள்ள குகையிலே, குகை என்பது பகலொளி புகாத இடம் என்பதனால இருட்டாதான் இருக்கும். நீங்க எங்க வேணா போங்க, பூமிக்குள்ள இருக்கிற குகையா இருக்கட்டும், மரத்திற்குள்ளே இருக்கின்ற குகையா இருக்கட்டும், மலைக்குள்ளே பாறைகளுக்கு இடுக்கிலே இருக்கின்ற குகையா இருக்கட்டும், உள்ள வெளிச்சமே இருக்காது. கையில டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு தான் போனோம். இருட்டாகத்தான் இருக்கும் குகை. என்ன காரணம்? பகலருடைய ஒளி அங்கு நுழையாது என்பதனால குகை என்பது இருட்டாகவே இருக்கும். ஆனால் யோகியனுடைய உள்ளமாகின்ற குகை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? அந்த குகைக்குள்ளேயே ஒரு ஒளி விளக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த குகை வெளிச்சமா தானே இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ரூம்குள்ள போறோம், இருட்டா இருக்கிற ரூமு, இருட்டிலேயே கதவை திறந்துட்டு போறோம். அப்படியே செவுத்துல கையால தடவி பார்த்து சுவிட்ச் போர்டு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சுவிட்சையும் போடுறோம். உடனே பளிச்சுன்னு எல்லா விளக்கும் எரியுது. அப்ப அந்த ரூம் வந்து ஒளிமயமா ஆயிடுது இல்லையா? என்ன காரணம்? இடம் இருட்டாக இருந்தாலும் அவ்விடத்திலே ஒரு ஒளிவிளக்கு ஏற்றப்படும் என்று சொன்னால் அந்த இடமும் ஒளிரும். இடத்திற்கென்று ஒளி கிடையாது, நல்லா கவனிங்க. இடத்திற்கென்று சுய ஒளி கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு ஒளிப்பொருள் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒளிப்பொருளுடைய ஒளியினை இடம் தான் பெற்றுக்கொண்டு ஒளிரும் என்பதனால யோகியர் உள்ளம் என்பது சுடர்மன குகையாகின்றது. இந்த கருத்தினை வாயிலாடத்திலே வைத்து சேக்கிழார் பெருமான் காட்டுவார். உறவாதி தனையுளரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி என்று சொல்வார். மறவாமையாலமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி. யோகியர்கள் தங்களுடைய மனதையே கோயிலாக ஆக்குகின்றார்கள். மனதை கோயிலாக ஆக்குவதற்கு என்ன வழி? எளிமையான வழி. இந்த மனம் என்பது ஆசை, வெகுளி, பொறாமை முதலிய தீய குணங்களுக்கு இருப்பிடமாக இருந்து பழகியது. அதாவது ஆசை என்பது ஒரு சாக்கடை, பொறாமை என்பது ஒரு முள்வேலி, வெகுளி என்பது அந்த முள்வேலியிலே பாய்கின்ற மின்சாரம். இப்படி அருவருப்பும் ஆபத்தும் இடம் பெற்றிருக்கின்ற ஒரு இடம் மனம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அந்த மனம் என்பது, கோயில் என்பது திவ்யமானது, தூய்மையானது, கடவுள் வாழ்வது. அப்ப கடவுள் வாழ்கின்ற தூய திருவடு பொருந்திய ஒரு கோயிலாக இந்த இடம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான். என்னன்னா, கடவுளை விடாது நினைந்து கொண்டிருந்தால் இந்த மனம் அப்படி ஆயிடும். இதில் இருக்கின்ற அழுக்கு இறைவனுடைய இடரா தியானம் என்ற கங்கை நீருடைய வெள்ளத்திலே அடித்து கொண்டு போயிடும். இடைவிடாத தியானம் என்ற வெள்ளம் உள்ளத்திலே புகுந்தது என்று சொன்னால், உள்ளத்திலே ஏற்கனவே பயின்று வந்திருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் அந்த வெள்ளத்திலே அடித்து கொண்டு புறத்தே ஓடி போயிடும். இனிமே நம்மிடம் வந்து அணுக மாட்டான். அப்பொழுது அந்த உள்ளம் கோயிலாகிவிடும். இப்போ உள்ளம் கோயிலாக வேண்டும் என்றால் இடையறாத தியானம் வேண்டும். அதான் மறவாமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மறவாமை ஆலமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி. அந்த மனம் என்ற கோயிலுக்கு ஒரு விளக்கு ஏத்தணுமே. அந்த விளக்கு என்னன்னா, இறைவனோடு ஏதோ ஒரு விதத்திலே தான் உறவு கொள்வது என்பது விளக்கு. சரியை கிரியை யோகமாகின்ற ஏதோ ஒரு மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். அதான் உறவாடுதல். அந்த உறவு ஆதி தனையினரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி அப்பொழுது கோயிலுக்குள்ளே விளக்கு போட்டாச்சு. இரவாத ஆனந்தமெனும் திருமஞ்சனமாட்டி எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட் ஃப்ரீயா மகிழ்வோடு இருக்கின்ற அந்த சிந்தனை, அந்த சிந்தனையாகின்ற அபிஷேகத்தை செய்து அறவாளருக்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். அறத்தினால் அறியப்படுகின்ற, நீதியினால் அறியப்படுகின்ற பெருமானுக்கு தங்களுடைய தூய அன்பு, அந்த அன்பினையே அபிர்பாகமாக நிவேதனமாக செய்வார்கள் ஞானியர் பெருமக்கள் என்பதனால அவருடைய உள்ள குகை என்பது பெருமானோடு வைக்கின்ற உறவினாலே ஒளி விளக்கு ஏற்றப்பட்ட இடமாக பிரகாசிக்கின்றது. அந்த இடத்திலே பெருமானை சிறைப்படுத்தி அந்த பெருமானை ஓங்காரத்தின் உட்பொருளாக தியானித்துக் கொண்டு அந்த பெருமானுடைய திருவிடை இன்பத்திலே தோய்ந்து பிறவி பகையினை கடந்து வாழ்கின்ற சைவர்கள், அவர்கள் வாழ்கின்ற மடங்கள் பலவும் அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கின்றன என்று கூறினார். தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே 110வது பாடல் முதல் பார்ப்போம். 110வது பாடல் முதல் நம்ம ஏகம்பநாத பெருமானுடைய திருக்கோயிலுடைய வர்ணனையாக இருந்து நிகழ்கின்றது. அதோடு இந்த திருநகர படமானது இனிதே நிறைவேறும். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.